ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே வானதி நான் கர்ப்பமாக இருக்கேன் பாண்டியனால் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக நமக்கே தெரியாமல் இந்த கல்யாண ஏற்பாடத்தை பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பாண்டியனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அது உண்மைன்னு நம்பி அவங்களுடைய அம்மாவும் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நல்ல மாதிரியாக குலதெய்வ வீட்டுக்கு போனவங்க எல்லா வேண்டுதலையும் முடிச்சிட்டாங்க. நிலா, சோழன், பல்லவன், பாண்டியன், சேரன் எல்லாருமே. அதுக்கப்புறமா வேண்டதில் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சென்னைக்கு கிளம்பி ஊருக்கு வந்துடுறாங்க. ஸோ ஊருக்கு வந்ததுக்கப்புறமா பாண்டியன் வானதிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. வானதி டல்லாக பேசுகிறாங்க. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயங்களில் வானதி சொல்கிறாங்க, நீ இல்லாதப்போ இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. இங்கே பார் பாண்டி, ப்ளீஸ் பாண்டி சீக்கிரம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைன்னா இப்போ பண்ண மாதிரி இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்ணி எனக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. உன்னை தவிர வேறு யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. தெருவில் போகிற பிச்சைக்காரனுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க போல இருக்குது. ஆனால் உங்களுடைய வீட்டுக்கு உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடு பாண்டி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க. வானத்தையுமே இருந்துக்கிட்டே அப்போது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாண்டி நீ ஏன் கோயிலுக்கு போயிருக்க, அதான் நானே பிரச்சனையை சமாளிச்சிட்டேன்ல, அதுக்கப்புறமும் எதுக்கு உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் இது தெரிய வந்தால் நீ என்கிட்ட சண்டை போடுவில்ல, ஒரு வேளை நான் உன்கிட்ட சொல்லலைன்னு அதான் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஆனால் இப்போ பிரச்சனை எதுவும் இல்லை. இதுக்கப்புறமும் இதே மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியுமே அதிர்ச்சியாகி, என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், திடீர்னுன்னா எப்படி முடியும், இங்கே பாரு நான் உங்ககிட்ட அன்னைக்கே பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன்ல, என் சேரனுக்கு ஒரு கல்யாணம் நடக்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இப்போ தான் கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம். சேரனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக நடந்துடும், நீ கவலையே படாத. அண்ணனுக்கு கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்படி உடனே அவசரப்படுத்தாதே என்ன, ப்ளீஸ் வானதி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் வானதி கிட்ட பேசவும் வானத்தையுமே இருந்துக்கிட்டு, சரி பாண்டி, ஆனால் இந்த முடிவு சீக்கிரமாக இருக்கட்டும், அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்பு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு எங்கே போகிறதுன்னு வழியும் இல்லை. சரி அப்படின்னு நீ சொல்லி புரிய வச்சதுனால தான் நான் இங்கே வேறு வழி இல்லாமல் இருக்கேன். ஆனால் நான் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறேனோ அதை விட 2 மடங்கு என்னை எப்படி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உங்ககிட்ட பேசாமல் இருக்கணும் நான் அப்படின்றதுக்கு இவங்க பல மடங்கு பிளான் பண்ணுறாங்க. என்னால் சமாளிக்க முடியல, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது பாண்டி, எப்படியாச்சும் சீக்கிரமாக எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் சீக்கிரம் பாண்டியனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வானதி வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஃபோனை வச்சதுக்கப்புறமா சாமி கிட்ட. அதுக்கப்புறமா இங்கே வானதிக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி பாண்டியனும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம சேரன் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மளிகை காய்கறி எதுவுமே இல்லை சமைக்கிறதுக்கு, அதான் ஊருக்கு போய் 2-3 நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்குறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்போ வாங்கிட்டு வரும்போது வானதி காலேஜுக்கு கிளம்புறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ காலையில் அப்போது சேரனை பார்த்தது, அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தால் தான் பாட்டி நம்மள கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னான், இங்கே போகிறாரு அவர்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்படின்னு கூட்டிகிட்டே ஓடி வராங்க வானதி. ஸோ வேறு யாரையோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சேரன் எதையும் காதல் போட்டுக்காமல் அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வானத்தை குடுன்னு ஓடி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீயாம்மா நான் யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன், என்னம்மா ஏன் இவ்வளோ மூச்சு அடிக்க ஓடி வரேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன நீங்கள் கூப்பிட்றதுக்கு அது கேட்காம இவ்வளோ வேகமாக வந்தால் நான் என்ன பண்ண முடியும், ஓடி தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு வானத்தோட பேக்கில் இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து அவங்க தண்ணியை குடிச்சிட்டு அதில் வச்சுட்டு, இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் நீங்கள் ஊரில் இல்லாத சமயமாக பார்த்து நிறைய விஷயம் நடந்துருச்சு. நான் அது எல்லாத்தையும் பாண்டியன்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு அதை சொல்ல டைம் இல்லை. ஆனால் என்ன வேற ஒருத்தனுக்கு என் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே பாண்டியனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி வந்தப்பவே கல்யாணம் பண்ணால் பாண்டியனை தான் பண்ணிக்கணும்னு தான் ஓடி வந்தேன். ரெடியாகவும் இருந்தேன் அவனை கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் அவன்
கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அன்றைக்கி என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த விஷயத்தை பற்றி தான் அவன் பேசினான். எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு பாண்டி சொன்னான். ஸோ எனக்கு அது மேலே கோவம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களை நான் பாண்டி கிட்ட பேசி கன்வின்ஸ் எல்லாம் பண்ண சொல்லலை. நீங்கள் சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் நடக்கும். தயவு செஞ்சு எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்களா, இதை பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட பேசுவோம். சேரனுடைய முகமே வாடி போயிடுது. சேரனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உங்களோட வாழ்க்கையில் நான் குறுக்கா நிற்க மாட்டேன்ப்பா வானதி, சீக்கிரமாக நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வானத்தையுமே பயங்கர சந்தோஷத்தில் போகிறாங்க. ஸோ அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வானதியும் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த விஷயத்தை பற்றி சேரன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ தம்பிங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதாவது பாண்டியனுக்கு கல்யாணம் நடக்கணும், நம்மளால் அவனோட வாழ்க்கை ஏன் பாதிக்கப்படணும், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிப்பான், என்னால் தான் அவனுக்கு கல்யாணம் இன்னும் ஆகாமல் இருக்குது. சோழனுக்கு சூழ்நிலை ஓடி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இல்லைன்னா அவனுமே எம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பான். நம்மளுக்காக தம்பிங்களோட வாழ்க்கையே நாசமாக போகணும், எல்லாமே அவங்க தானா அப்படின்னு முடிவு பண்ண சேரன் இருந்துக்கிட்டு உடனே புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு பார்க்கறதுக்காக சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு சைட்டுக்குமே வர சொல்கிறாங்க. ஸோ அவர் அங்கே வராரு. என்னப்பா சேரா திடீர்னு வர சொல்லியிருக்க அப்படின்னு. இல்லைண்ணே சீக்கிரமாக எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கண்ணே, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சேரா எத்தனையோ வரன்னு பார்த்தோம், உங்களுக்கு செட் ஆகாமல் போயிருக்கு. அதாவது வந்தவங்க உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லைனா நல்ல சம்மந்தம் வந்தாலும் உங்கள் வீட்டு ஆளுங்க உங்கள் தம்பிங்க பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எவ்வளவோ நல்ல சம்மந்தம்லாம் கொண்டு வந்தோம், பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் திடீர்னு இப்படி ஒரு பொண்ணை பாருன்னா என்னப்பா பண்ண முடியும், நானும் உனக்கு எவ்வளோதான்ப்பா பொண்ணு பார்க்குறது அப்படின்னு. இல்லைண்ணே இப்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவில் தானே இருக்கேன். பாருங்கண்ணே பொண்ணு எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு முடிவு, உங்கள் தம்பிங்க பொறுமையாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிற, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கருமே கேட்க, அப்போ தான் சேரன் இருந்துக்கிட்டு பாருங்கண்ணே என் தம்பிங்க என் தம்பியோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, அவனுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும். பாண்டியன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு கூட பாண்டியனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு இருக்கான். என் தம்பிக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது, ஆனால் அதனால அவனுடைய வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். சீக்கிரமாக எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாங்க. புரியுதுப்பா புரியுது, நல்லாவே புரியுது, அண்ணன் தம்பிங்கன்னா இப்படி தான் இருக்கணும், அதுக்காக நீ கேட்குற அளவுக்கெல்லாம் நான் டக்குன்னு பொண்ணு பார்த்து உனக்கு கொடுத்துட மாட்டேன்ப்பா, உனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொண்ணாகவே பார்த்து கொடுக்குறேன், உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு நல்ல பொண்ணு தான் அமைவா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரும் சொல்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சேரன் இதே நினச்சிக்கிட்டு வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ பாண்டியனும் அங்கே வானத்தை சொன்ன விஷயத்த தான் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சேரன் கிட்ட பாண்டியன் பேசின வானதி பேசின விதம் அவருடைய மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. ஸோ அதை பற்றி புரோக்கர்கிட்டையும் ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ இப்போ மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டு வீட்லேயும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ தம்பிங்களை கேட்காம அவர் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டார். அதுக்காக தான் எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே டல்லாக இருக்கிறத எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. என்னென்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு நிலாவும் கேட்குறாங்க. ஏதாச்சும் வேலை இன்னைக்கு கஷ்டமாக இருந்துச்சா, இல்லை தலைவலிக்கு தான், ஏதாச்சும் ப்ராப்ளமான உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சேரன் தயங்க நினைச்சிருக்காங்க. என்ன விஷயம் சொல்லணும், ஏன்னா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கேட்கும்போது சேரன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இன்னைக்கு புரோக்கரை பார்த்து பேசியிருக்கேன், சீக்கிரமாக எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா இது நல்ல விஷயம் தானே, இதுக்கு என்ன முகத்தை எப்படி வச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கா அப்படின்னு. அண்ணா எங்களையே பார்க்க வேண்டாம்னு சொல்வேன், இப்போது நீயே உனக்கு பொண்ணு பார்க்குற அளவுக்கு போயிட்ட இல்லைன்னா புரோக்கர்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பேசவா. ஆமாண்டா சீக்கிரமாக எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையை பார்த்துப்பீங்கல்ல, என்னால் யாருக்கும் கஷ்டம் வேண்டான்னு தான்டா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என் தம்பிங்க நல்லா இருக்கணும். தோ பாண்டியனுக்கு வானதி வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அந்த பொண்ணோடைய வீட்டில் நிறைய பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல்
அந்த பொண்ணு தினம் தினம் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே நான் தான் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக பாண்டிய கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேன்னு சரின்னு சொல்லவும், புரியலேன்னு ஒன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருன்னு முடிக்கவும், என்னப்பா ஏன் எல்லாம் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லைண்ணே, பாண்டியனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கும் என்னென்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ அமைதியாயிருடா, இதோ அங்கே உட்காந்துருக்கானே அவனை கேளுடா, எல்லாமே தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் வானத்தி நம்மளை தேடி வந்துச்சுல்ல, அதாவது பாண்டியனை தேடி வீட்டை விட்டு ஓடி வந்துடுச்சுல்ல, அப்போது இவன் வந்துட்டு அந்த பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசியிருக்கான். கல்யாணம் இப்போ எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்போ வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் வேண்டான்னு தான் சொன்னான். ஆனால் அந்த பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போய் எனக்கு கல்யாணம் நடக்காமல் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த பொண்ணை வெயிட் பண்ணவும் சொல்லியிருக்காண்டா. அதுக்காக தான் அந்த பொண்ணு அமைதியாக போயிருக்கு. ஆனால் நான் அதை தப்பு சொல்லலை, எல்லாமே நல்லதுக்கு தான். ஆனால் எனக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்கிறது, இவன் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது? பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா இவன் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு கல்யாணம் நடக்காமல் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கானே. அப்போது இவனையே நம்பிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா ஆகுது? இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த பொண்ணு பாடுபட்டுக்கிட்டே இருக்க போகுது? இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் நான் வந்து இந்த யோசனைக்கு வந்திருக்கேன். நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரோக்கர்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். பொண்ணு எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்க சொல்லியிருக்கான் அப்படின்னு மட்டும் சரின்னு சொல்கிறதே தவிர, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, மறைச்சிடுறாரு. சரிண்ணா, நல்ல விஷயந்தான், விடுங்கண்ணா, இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. சரிப்பா, அப்புறம் அவங்க எல்லாருக்கும் சமைச்சிடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன வேண்டாம் வாண்ணே, எதுக்கு டயர்டாக இருப்பேன், நாளையிலேருந்து சமைச்சிக்கலாம், அதான் காலையில் சமைச்சது கொஞ்சம் நஞ்சம் இருக்குல்ல, அதோட ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிடுறாரு. சரிடா சொல்லா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு உள்ள வேலை இருக்குடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் உள்ளே போயிடுறாரு. அண்ணன் சும்மாவே கொஞ்சம் நேரம் கூட இருக்காது போல இருக்குது, ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனுக்கு இப்போ நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. உள்ளே போயிட்டு சேரன்கிட்ட தனியாக போய் பேச போகிறாங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, வாடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன்? உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கண்ணே, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு அமையணுமோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு, நீ ஏன் என்ன அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு எல்லாமே புரியுதுண்ணே, என்னுடைய வாழ்க்கைக்காக நீ இவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைண்ணே, வானத்தை வெயிட் பண்ணுவா, நானும் அவளுக்காக வெயிட் பண்ணுறேன், எங்கள் 2 பேருக்குள்ளே இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியாவே இல்லைண்ணே, நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பேசுகிறாங்க. இல்லைடா, அந்த பொண்ணும் எவ்வளோ நாளைக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேர்ன்னு சொல்லவும், அண்ணன் வானதி உங்ககிட்ட பேசினாலானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. சரி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அமைதியாகவே இருக்கிறாங்க. ஸோ இப்போ பாண்டியன் இருந்துக்கிட்டு, அண்ணே அப்போ வானதி உங்ககிட்ட கண்டிப்பாக பேசியிருக்கா, அவள் என்கிட்டையும் பேசினானே, ஆனால் டேரெக்டாக இப்படி உங்ககிட்ட பேசுவான்னு எதிர்பார்க்கலண்ணே, நான் சொல்லிட்டேண்ணே உங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் கண்டிப்பாக எனக்கு நடக்காது, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும்ண்ணா, உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலமையில் இருக்கிறப்போ நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவும், சேரன் கன்வின்ஸ் பண்ணுறாங்க பாண்டியனு. இங்கே பாருடா பாண்டி, எனக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்டா, அது எப்போ வேணாலும் நடக்கும், எனக்கு இது வரைக்கும் பொண்ணு கிடைக்கல, ரெடியாகவும் இல்லைடா, ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல, உன்னையே நம்பி வானதி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உனக்காக இருக்கிற பொண்ணை ஏன்டா வெயிட் பண்ணி வைக்கணும், பேசாமல் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோடா, அந்த பெண்ணு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு போல இருக்கு, அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறாடுங்குதுடா, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சேருன்னு சொல்லுவோம். ஆமாண்ணே, அது என்னமோ உண்மைதான், நம்ம ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து அவளுக்கு இந்த வசந்த் பையன் இருக்கலாம் அவளோட ஃப்ரெண்டை யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்களாண்ணே, ஆனால் வானதி அதெல்லாம் சமாளிச்சிட்டாளாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சேரன் கிட்ட சொல்லுவோம். ஏண்டா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமாவும் நீ எப்படிடா அமைதியாகவே இருக்க, அதுக்கு தான் சொன்னேன் என் பேச்சு கேளு பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் இருந்துக்கிட்டு பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. நான் அந்த ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு எப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு முன்னாடி இங்கே பாருடா, நீ இதை பற்றி எதுவுமே யோசிக்காத, என்னை பற்றி யோசிக்காதடா, எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னா கூட பரவாயில்லடா, நான் இப்படியே இருந்துருவேன், ஆனால் என் தம்பிங்க சந்தோஷமாக இருக்கணும்ல, ப்ளீஸ்டா பாண்டி கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரினுமே சொல்கிறாங்க. அண்ணா இதெல்லாமே உன்னுடைய பெருந்தன்மனை, அதுக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்படியாச்சும் இருக்கட்டும்னு நினச்சி சந்தோஷமாக எங்களால் இருக்க முடியாதுண்ணே, உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தால் தான் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம்,
அப்படி இல்லைன்னா கிளம்புறோம் நாங்களுமே உங்கள் கூடவே உங்களை மாதிரி இருந்துடுறேன்னு அப்படின்ற மாதிரி பாண்டியன் பேசுகிறாங்க. ஸோ இப்போ பாண்டியன் பேசின விதத்தை நினச்சி சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி பாண்டியனை கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஸோ என் தம்பிங்க என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் அண்ணன் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்காகவாச்சு என் தம்பிக்காகவாச்சு சீக்கிரமாக நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும், கடவுளை எப்படியாச்சும் எனக்கு ஒரு பொண்ணு சீக்கிரம் பார்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டியனும் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனந்திக்கிட்ட ஃபோன் பண்ணி நீ ஏன் கல்யாண விஷயத்தை பற்றி என்னங்கிட்ட பேசினா அப்படின்னு பேசுகிறாரு. இல்லை பாண்டி ஒன்றா அந்த வெளியே போனார், அதான் அப்போ அவர்கிட்ட சும்மா பார்த்து பேசினேன், அப்போது நடந்த விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் அவங்ககிட்ட இப்படி பேசின விஷயம் அண்ணனுக்கு எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது, ஆனால் நீ இப்போ உணர வச்சுட்ட, அதனாலே என் அண்ணன் சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி அவரே புரோக்கரை பார்த்து பேசியிருக்காரு. என்ன என் அண்ணனுக்கு நாங்கள் யாருமே இல்லையா, நான் அண்ணாத மாதிரி அவரே அவருக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காரு, நீ பண்ண விஷயத்தினால அண்ணன் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்ட பாண்டியன் பேசவும், நீ ஏன் இப்போ என்கிட்ட கோவப்படுற, நல்லது தானே, அவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தா சீக்கிரமாக ஒரு கல்யாணம் நடக்கும்ல, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி நீ ரொம்ப அவசரப்படுற, இங்கே பாரு என் அண்ணனுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், நீ ரொம்ப அவசரப்படுற, அப்படி உனக்கு அவசரம்னா அங்கே பாரு விட்டுட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வானதிக்கு பயங்கர கோவம் வருது. என்னாச்சு பாண்டி, ஏன் இப்படி பேசுகிற, நமக்கு கல்யாணம் நடக்கணும்னு தானே சேரன்கிட்ட அப்படி பேசினேன், சேரன் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக என் அண்ணனை நீ அவசரப்படுத்தாத, என் அண்ணன் இதனால் எவ்வளோ மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கு தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா அது அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், அவரே பொண்ணு பார்க்குற அளவுக்கு போயிருக்காரு, ஆனால் நீ எதுக்கு வெளியில் சொன்ன, நானே அண்ணன் இந்த விஷயத்த கேள்விப்பட்டா எனக்காக எல்லாத்தையும் விட்டுடும், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு தான் நானே அண்ணன்கிட்ட விஷயத்த சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் எல்லாருமா பொண்ணு பார்த்துட்ருக்கோம், ஆனால் இந்த சூழ்நிலையில் நீ இப்படி பேசினதுனால என் அண்ணன் ரொம்ப மனசு கஷ்டமாகி போயிருக்கு, இங்கே பாரு உனக்கு அவ்வளோ அவசரம்னா நீ தாராளமாக உனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் என்னால் என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன வற்புறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ திரும்பவும் ஆனந்திக்கும் பாண்டியனுக்கும் சண்டை வந்துடுது. ஸோ இப்போது இதெல்லாத்தையும் கேட்டுடுறாங்க நம்ம நிலாவுமே சோழனுமே இருந்துக்கிட்டு. ஸோ இந்த விஷயத்த கேட்ட உடனே அவங்களால எதுவுமே பேச முடியல, அபிதாவே நின்றுட்டுருக்காங்க. அப்போ பாண்டியன் வீட்டுக்குள்ளே வராரு, ஃபோனை கட் பண்ணி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு. அப்போ சோழன் இருந்துக்கிட்டு நில்லுடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா என்ன விஷயம் அப்படின்னு, என்னடா நீ வானத்துக்கிட்டே எப்போ பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லவும், என்னடா வானத்துக்கிட்டே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணை இப்போ வேணான்னு தூக்கி எறிகிற அளவுக்கு போயிட்டியா, அந்த வானத்தி உன்னையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ ஏன்டா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைடா, அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் நடக்காமல் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் யோசிச்சு பார்க்கவே முடியாது அப்படின்னு, ஆனால் அவள் அது புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாளா, அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கா, அன்னைக்கு நான் எல்லாத்தையும் சொல்லும்போது சரி சரின்னு கேட்டுட்டு மண்டையாடிக்கிட்டு போனால், ஆனால் இப்போது சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்காடா, சீக்கிரம் எப்படிடா பொண்ணு பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அவளுக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா இல்லையாடா, அதான் கோவத்தில் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு பாண்டியன் சொல்லவும், என்னதான் நீங்கள் கோவப்பட்டாலும் இப்படி வானத்துக்கிட்ட பேசியிருக்க கூடாதுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க ரொம்ப டென்ஷன் படுத்திக்கிட்டே இருந்தான் அதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக கதலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போ, நீ எப்படிங்க உங்களால் சொல்ல முடியும், அப்போ நீங்கள் வானத்தையை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், அது இல்லைங்க நானும் தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது லவ் பண்ண பொண்ணு உங்களுக்கு கிடைக்கலைன்னா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிலா கேட்கவும், அங்கே பாருங்கள் லவ் பண்ண பொண்ணு எல்லாருக்குமே முக்கியம்தான், நம்மளை நம்பி வந்த பொண்ணை கைவிடக்கூடாது தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என் அண்ணனை தாண்டி எனக்கு எந்த காதலும் பெருசு இல்லைங்க அப்படின்னு பாண்டியன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு ஷாக்காக இருக்குது, என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, தன் அண்ணனுக்காக தன் காதலே தூக்கி எரிஞ்சிட்டாரு பாண்டியன். ஸோ வானத்தையும் அங்கே நொறுங்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, ஸோ இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நிலாவும் சோழனும் சேரனுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பாண்டியனையும் நிலாவையும் ஒன்று சேர்க்க போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.